எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் வச்சு எப்படி நம்ம அப்ஸ்ட்ராக்ஷனை அச்சீவ் பண்ணுறது அப்படின்ற வீடியோவில், ஸோ இந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு சில கன்க்ளூஷன்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா, நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படி அந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற எல்லா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸுக்குமே கண்டிப்பாக அதோட சப் கிளாஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ அப்படி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் இருக்க எல்லா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்க்கும் சப் கிளாஸ் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் தராமல் விட்டுருச்சுன்னா அந்த கிளாஸையும் நம்ம அப்ஸ்ட்ராக்டாக டிக்ளேர் பண்ணணும்னு சொன்னேன். கரெக்டாக? ஸோ இதே ரூல் தான் இந்த இன்டர்ஃபேஸ்லேயும் அப்ளிகபிள் ஆகும். அது எப்படின்னு பாருங்கள். டெமோன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. M1 M2ன்னு 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ டெமோன்ற இன்டர்ஃபேஸ்க்குள்ளே 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ நான் இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு சப் கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை நான் ப்ரொவைட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அப்போ நான் ஏன்ற கிளாஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், இம்ப்ளிமெண்ட்ஸ் டெமோ. ஓகேவா? நான் ஏன் இங்கே எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ணல? ஏன்னா ஒரு இன்டர்ஃபேஸை எப்போவுமே ஒரு கிளாஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் தான் பண்ணும். ஸோ ஏன்ற கிளாஸ் டெமோவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. தென் அந்த பிளாக்குக்குள்ளே பப்ளிக் வாய்டு M1 அப்படின்னு ஒரு மெத்தடு, அதாவது இன்டர்ஃபேஸில் இருக்கிற M1ன்ற மெத்தடை நான் இங்கே ஓவர் ரைட் பண்ணி அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், உடனே வந்து நான் அந்த கிளாஸோட பிளாக்கை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த ஏன்ற கிளாஸ் வந்து நான் டெமோன்ற இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு தானே ஃபஸ்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுச்சு. அப்போது M1 M2ன்னு 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்குது. ஆனால் M1க்கு மட்டும்தான் இந்த ஏ கிளாஸ் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. M2க்கு போட்ட அக்ரிமெண்ட் படி அந்த M2க்கான இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணலை. ஸோ அப்போது நம்ம ஜாவா ரூல் படி என்ன பண்ணணும், ஒரு கிளாஸ்க்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருந்தாலும் அந்த கிளாஸை நம்ம அப்ஸ்ட்ராக்டாக டிக்ளேர் பண்ணணும். கரெக்டாக? இப்போ ஏன்ற கிளாஸ்க்குள்ளே 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்துச்சு. அதில் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து கான்க்ரீட் மெத்தடாக மாறிடுச்சு. ஆனால் இந்த M2ன்ற மெத்தட் ஏன்ற கிளாஸ்க்குள்ளே இன்னமும் அப்ஸ்ட்ராக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இங்கே அப்ஸ்ட்ராக்டாக இந்த கிளாஸை டிக்ளேர் பண்ணி ஆகணும், இல்லைனா நமக்கு வந்து எரர் வரும் அப்படின்றது தான் இந்த ரூல். ஓகேவா? ஸோ அப்போ இது அப்ஸ்ட்ராக்டாக நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் ஏன்ற கிளாஸை. ஓகே, இப்போ இந்த ஏன்ற கிளாஸ்க்குள்ளே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு சப் கிளாஸ் க்ரியேட் பண்ணணும். பீன்ற கிளாஸ் ஏன்ற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஓகேவா? ஏன்னா ஏன்றதே ஒரு கிளாஸு, பீன்றதும் ஒரு கிளாஸு. ஸோ ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸை என்ன பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போ பி எக்ஸ்டென்ஸ் ஏ. அப்போது நான் ஏன் இந்த பீன்ற கிளாஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன், இன்னும் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் நான் ப்ரொவைட் பண்ணல, அதனால தானே. ஸோ அந்த வேலையை இங்கே நம்ம இங்கே பார்த்துடலாம். பப்ளிக் வாய்ட் M2 அப்படின்னு ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணி உள்ளார இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்தாச்சு, ஓவர் ரைட் பண்ணி. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கிற 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்க்குமே நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பீன்ற கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா? ஏன்ற கிளாஸ் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தவறிடுச்சு. ஸோ அதுவுமே அப்ஸ்ட்ராக்டாக டிக்ளேர் பண்ண வேண்டியது ஜாவாவோட ரூல். ஓகேவா? ஸோ அதில் மிஞ்சி போன அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்க்கான இம்ப்ளிமெண்டேஷனை நம்ம இன்னொரு சப் கிளாஸ் கிரியேட் பண்ணி அந்த சப் கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம இம்ப்ளிமெண்டேஷனை ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து டெமோன்ற கிளாஸுக்கு வந்து டெமோன்ற இன்டர்ஃபேஸ்க்கு வந்து என்னால் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியுமா? டெமோ D1 = நியூ டெமோ ஆஃப் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா என்ன வரும், கம்பைல் டைம் எரர் வரும். ஏன்னா ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு நம்மளால் ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ அது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த லைன் நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த லைன் வந்து எரர் நடக்கும். ஓகே, இப்போ நான் டெமோ.ஏன்னு கொடுத்தா எனக்கு என்ன வரும், 10ன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகும். எப்படி? ஏன்றது ஒரு இன்டீஜர் வேல்யூ. ஓகேவா? இன்டீஜர் வேல்யூ ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அப்போ ஏன்ற ஒரு வேரியபிள் இம்ப்ளிசிட்டாகவே ஸ்டாட்டிக் அண்ட் ஃபைனலாக இருக்கும். ஸோ ஸ்டாட்டிக்ன்றப்போ அதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதோட பிளாக் நேம் அப்படிலாம், அதோட கிளாஸ் நேம் அப்படிலாம், அதோட இன்டர்ஃபேஸ் நேம் வச்சே நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல 10ன்றது டெமோ.ஏன்னு கொடுக்குறதுனால வருது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏன்ற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், AA1 = நியூ ஏ ஆஃப் அப்படின்னு. இப்போ நான் A.A அப்படின்னு கொடுக்குறப்பே நமக்கு வந்து 10ன்றது பிரிண்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ ஏ அப்படி இல்லைனா A.A1.M1 அப்படின்னு நான் கால் பண்ணனாலும் எனக்கு ஹாய்ன்றது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போது எப்படி பிரிண்ட் ஆகும், ஏன்னா ஏன்ற கிளாஸ் என்ன கிளாஸ், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஓகேவா? அப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு நம்மளால் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அப்போது இந்த லைனுமே நமக்கு எரர் த்ரோ பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே நான் எழுதி காமிச்சிருக்கேன். ஸோ அப்போ ஏன்ற கிளாஸும் அப்ஸ்ட்ராக்டாக இருக்குது. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கும் நம்மளால் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. அதனால தான் இங்கே நான் எழுதியிருக்கேன். அதனால தான் A.Aன்னு கொடுக்குறப்ப எனக்கு 10ன்னு வருது. எப்படி? ஏன்றது கிளாஸ் நேம்,
ஏன்ற வேரியபிளோட நேச்சர் என்ன? ஸ்டாட்டிக். ஸோ ஸ்டாட்டிக்காக நம்ம கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதனால தான் நான் 10ன்றது பிரிண்ட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பீன்ற கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், b1 = நியூ b ஆஃப் அப்படின்னு. ஸோ அப்போ பீன்ற ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு, அது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இல்லை. ஸோ இந்த லைன் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆயிரும். b1.m1 கால் பண்ணுறப்போ நமக்கு ஹாய்னு பிரிண்ட் ஆகும், b2.m2 பிரிண்ட் அப்புறம் நமக்கு ஹலோன்னு பிரிண்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ அப்போ நான் b.a கொடுக்குறப்ப நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? 10ன்றது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு இன்டர்ஃபேஸில் இருக்கிற எல்லா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்க்கும் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தவறிடுச்சுன்னா என்ன நடக்கும், அதையும் நம்ம அப்ஸ்ட்ராக்டாக டிக்ளேர் பண்ணி கம்ப்ளீட்டாக எப்போ நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணுறோமோ அப்போ தான் அது ஒரு கான்க்ரீட் கிளாஸாக மாறும் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் நான் ஒரு ப்ரோக்ராம் எடுத்திருந்தேன். ஓகேவா? ஸோ இதுக்கான தியரி பார்த்தீங்கன்னா, அந்த இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ் எல்லா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்க்கும் இம்ப்ளிமெண்டேஷன் தரதுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கிளாஸையும் அப்ஸ்ட்ராக்டாக டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை இன்னொரு சப் கிளாஸில் க்ரியேட் பண்ணி தரணும் அப்படின்றது தான் இந்த டெஃபினிஷனோ இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட்டோ சொல்லுது அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம், ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு என்னால் வேறு இம்ப்ளிமெண்டேஷன் வேறு கிளாஸில் தர முடியும் அப்படின்னு. ஸோ சேம் இங்கேயும் அப்ளிகபிள். ஒரு இன்டர்ஃபேஸுக்கு என்னால் ஒரு இன்டர்ஃபேஸில் இருக்கிற அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்க்கு என்னால் டிஃப்ரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் டிஃப்ரெண்ட் சப் கிளாஸில் கொடுக்க முடியும் அப்படின்றது தான் இந்த ப்ரோக்ராம். ஓகேவா? அப்படி இல்லைனா இப்படி இந்த கான்செப்ட்னு சொல்லலாம். அப்போ நான் ப்ரௌசர்னு ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சுருக்கேன், ஓப்பன் க்ளோஸ்னு 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஜென்ரலாக நான் ப்ரௌசர்னு ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த ப்ரௌசரை எந்தெந்த ப்ரௌசர்லாம் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு கிளாஸ் தனித்தனியாக க்ரியேட் பண்ணி, இந்த மாதிரி க்ரோமில் நான் அந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறேன், ஃபயர்ஃபாக்ஸில் நான் ஓப்பன் பண்ணுறேன், ஒப்பேரா ப்ரௌசரை நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு தனித்தனி இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்க முடியுமா? அதான் வந்து பார்த்திங்கன்னா பாசிபிள்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். அப்போ நம்மள்ட்ட ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, என்னென்ன? ப்ரௌசர்னு. ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் இப்போதைக்கு நமக்கு தெரியாது, ஓப்பன் க்ளோஸ். அப்போ இங்கே இந்த இன்டர்ஃபேஸ் வச்சு நான் அப்ஸ்ட்ராக்ஷனை அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் எப்படின்னு சொல்லுவீங்க? ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன்ன்றது ஹைடிங் த இம்ப்ளிமெண்டேஷன் ஷோயிங் ஒன்லி ஃபங்க்ஷனாலிட்டின்னு சொல்லியிருந்தோம். அப்போது இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஓப்பன் க்ளோஸ்னு 2 மெத்தட் இருக்குது, அதோட இம்ப்ளிமெண்டேஷனே இல்லை. ஸோ இந்த ப்ரௌசர்ன்ற ஒரு வார்த்தையை வச்சு நான் இங்கே அப்ஸ்ட்ராக்ஷன் அச்சீவ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா நான் ஏதோ ஒன்றத்தை ஓப்பன் பண்ண போகிறேன், ஏதோ ஒன்றத்தை க்ளோஸ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். இது மட்டும் தான் நான் யூசர்கிட்ட சொல்கிறேன். ஓகேவா? ஆனால் அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை நான் இந்த இடத்துல இந்த பிளாக்கில் தரல இல்லையா? ஸோ இதை வச்சு நான் அப்ஸ்ட்ராக்ஷன் அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த டெஃபினிஷன் உங்களுக்கு இப்போ ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் ப்ரௌசருக்குள்ளே ஓப்பன் க்ளோஸ்னு 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இருக்குது. இங்கே நீ அப்ஸ்ட்ராக்ட்னே டிக்ளேர் பண்ணலையே, அப்புறம் எப்படி அது அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கிற எல்லா மெத்தட்ஸுமே டிஃபால்ட்டாகவே பப்ளிக் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இது 2த்துக்கான இம்ப்ளிமெண்டேஷனும் எதில் ப்ரொவைட் பண்ணுவோம்? இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸில். ஓகேவா? இப்போ நம்ம போன இதில் பார்த்த மாதிரியே 3 கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணி 3த்துக்கும் டிஃப்ரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷனை ப்ரொவைட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட் வந்து க்ரோம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். க்ரோம்னு ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணி ப்ரௌசர்ன்ற ஒரு இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போ அதில் ரெண்டு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இருக்குது. 2த்துக்கான இம்ப்ளிமெண்டேஷனுமே நான் இந்த க்ரோம்ன்ற கிளாஸில் தரேன் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுறது தான் இந்த இம்ப்ளிமெண்ட்ஸ் கீவேர்டு. ஓகேவா? ஸோ க்ரோம்ன்ற கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண போது ப்ரௌசர்ன்ற இன்டர்ஃபேஸை, ஸோ அதில் இருக்கிற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஓப்பன், அதை நான் வந்து ஓவர் ரைட் பண்ணி அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு. ஓகே, அதே மாதிரி க்ளோஸ்னு இன்னொரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்குது. அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடையும் நான் ஓவர் ரைட் பண்ணி அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனையும் நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ ப்ரௌசரை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன், க்ரோம் ப்ரௌசரை அப்படின்னு. இப்போ நம்ம க்ரோம்க்கான இம்ப்ளிமெண்டேஷன் முடிச்சிட்டோமா? தென் என்ன பண்ணோம்? ஃபயர்ஃபாக்ஸ். கரெக்டாக? ஸோ இந்த ஃபயர்ஃபாக்ஸ்க்கான ப்ரௌசரோட இம்ப்ளிமெண்டேஷன் நான் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நான் ஃபயர்ஃபாக்ஸ்னு ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணி ப்ரௌசரை இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி போன இதில் நம்ம என்ன பண்ணோமோ சேம் அதே தான். இந்த 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்க்கான இம்ப்ளிமெண்டேஷனையும் இங்கே நான் ஓவர் ரைட் பண்ணி அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனையும் ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ பப்ளிக் வாய்டு ஓப்பன்ன்றது பார்த்திங்கன்னா இதே ஃபங்க்ஷன் நேமு ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே இன்டர்ஃபேஸில் சேமாக இருக்கும். ஸோ அதை நான் வந்து இந்த ஃபயர்ஃபாக்ஸ்ன்ற கிளாஸுக்குள்ளே அதே மாதிரியே எழுதுறதுனால இதை நான் ஓவர் ரைடிங்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஓவர் ரைட் பண்ணி அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணியாச்சு. க்ளோஸ்ன்ற மெத்தடுக்கும் ஓவர் ரைட் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷனையும் ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஓகே,
இப்போ நான் வந்து என்ன பண்ணேன், 2 ப்ரௌசருக்கான வேலையை முடிச்சிட்டேன். ஸோ 3வது ப்ரௌசர் ஒப்பேரா. ஸோ இந்த 3வது ப்ரௌசருக்கான இம்ப்ளிமெண்டேஷனே நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஒப்பேரான ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணி சேம் ப்ரௌசரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், 2 மெத்தடையும் நம்ம ஓவர் ரைட் பண்ணி இதை ஒப்பேரான்னு நான் வந்து மாற்றிட்டேன். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஓப்பன் க்ளோஸ்ன்ற மெத்தடுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை ஒப்பேரா ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறேன், ஒப்பேரா ப்ரௌசரை நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு மாற்றிட்டேன். ஸோ இங்கேயுமே நம்ம ஓவர் ரைட் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணியாச்சு. கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நான் என்ன பண்ணியிருக்கேன்னா க்ரோமுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ க்ரோம்ன்றது ஒரு நார்மல் கான்க்ரீட் கிளாஸ் தானே. ஸோ அது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இல்லை தானே. ஸோ அப்போ நம்மளால் இதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ க்ரோம் C = நியூ க்ரோம் ஆஃப் அப்படின்னு நம்ம கொடுக்குறப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஹீப் மெமரியில் க்ரியேட் ஆயிரும். ஓகேவா? இப்போ C.open கொடுத்தா என்ன வரும், க்ரோம் ப்ரௌசர் இஸ் ஓப்பன்ட் அப்படின்னு வரும். அதே C.closed கொடுத்தா க்ரோம் ப்ரௌசர் இஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃபயர்ஃபாக்ஸுக்கு கொடுத்தாலும் ஃபயர்ஃபாக்ஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். F.open கொடுத்தா ஃபயர்ஃபாக்ஸோட இம்ப்ளிமெண்டேஷன் என்ன, FF ப்ரௌசர் ஓப்பன்டுன்னு வரும், FF ப்ரௌசர் க்ளோஸ்டுன்னு வரும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒப்பேரா ப்ரௌசருக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி O.open O.closeன்னு கொடுத்தீங்கனாலும் ஒப்பேரா ஓப்பன் ஒப்பேரா க்ளோஸ்டுன்னு வரும். ஓகேவா? ஸோ இதில் நான் உங்களுக்கு என்ன டாஸ்க்கு தரேன்னா, இங்கே நான் மேனுவலாக நானே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் யூசர்கிட்ட நீங்கள் எந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி ப்ராம்ப்டை கேட்டு அந்த ப்ராம்ப்டை வாங்கிட்டு, ஸோ அந்த ப்ராம்ப்டை யூசர்ட்டேருந்து வாங்கிட்டு அந்த ப்ரௌசர் மட்டும் நீங்கள் ரெஸ்பெக்டிவ் ப்ரௌசரை மட்டும் நீங்கள் பிரிண்ட் பண்ணால் போதும். ஸோ இது எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ஸ்கேனர் கிளாஸை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கேனர்ட்டேருந்து யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்கிக்கோங்க எந்த ப்ரௌசர்னு சொல்லியா. ஸோ அந்த எந்த ப்ரௌசரோ அதை ஒரு ஸ்விட்ச் கேஸில் போட்டு முடிச்சிருங்க. ஸ்விட்ச் கேஸில் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ அவங்க என்டர் பண்ண ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பேரா வந்தால் ஒப்பேராவோட ஆப்ஜெக்ட் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு பிரேக்கை பண்ணி வெளியே வந்துடுங்க. ஓகேவா? ஸோ இதான் உங்களுக்கான டாஸ்க்கு. ஸோ இதை பண்ணிடுங்க, கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் நம்ம சில கன்க்ளூஷன்ஸ் பார்த்த மாதிரி இன்டர்ஃபேஸ்லையும் இந்த 2 கன்க்ளூஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ தென் வந்து இன்னும் மார்க்கர் இன்டர்ஃபேஸ், ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னென்னு நான் சொல்லிவிட்டு, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை நான் வந்து இன்டர்ஃபேஸை வச்சு அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்போ சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ அந்த வீடியோவையும் நான் இதில் போட்டுடுறேன். இது 3த்தையும் போட்டுட்டு எப்போ நீங்கள் வந்து இன்டர்ஃபேஸோ இல்லை எப்போ நீங்கள் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோ யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் போட்டுறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாமே போட்டோம்னா நம்மளோட இன்டர்ஃபேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும், தென் அப்ஸ்ட்ராக்ஷனும் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்ற அப்ஸ்ட்ராக்ஷன் என்ற டாப்பிக்கோட நம்மளோட ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதை நாளைக்கு நான் கவர் பண்ணேன்னா எல்லாமே கவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வேணும், இந்த டாபிக்ஸ் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது படிக்க, நான் ஏதாச்சும் லெஃப்ட் அவுட் பண்ணிட்டேன், ஏதாவது விட்டுட்டேன் நடத்தாமல் அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதை நான் படித்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி.